ஹாய். இன்னைக்கு நம்ம ஜிபிபிஎஸ்சியில் ஒரு ட்ரேட் அப்படின்ட்டு எடுத்தோம். அந்த ட்ரேட் வந்து நம்ம எப்படி எடுத்தோம், அதே டார்கெட் ஹிட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃப்ரீ மென்டார்ஷிப் அப்படின்றத கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீ மென்டார்ஷிப்பில் உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற ட்ரேட் பிளான் வரைக்குமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். அதே மாதிரி நாங்கள் ஃப்ரீ டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் அப்படின்றதுமே நாங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் உங்களோட ட்ரேட் ரிலேட்டடான டவுட்ஸ் அப்படின்றதுன்னு கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டே டைம் ஃப்ரேம் அப்படின்ற வச்சுருக்கோம். இந்த டே டைம் ஃப்ரேமோட ப்ரீவியஸ் லோ அப்படின்ற நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4 ஹவர் அப்படின்ற எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரேடை தான் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு கிளியராக வந்து ஒரு ஓபி அப்படின்றது இருக்குது. இந்த இடத்துல கிளியராக வந்து ஒரு ஓபி அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றதுமே இருக்குது. இது வந்து 4 ஹவரில் நடந்த சினாரியோ. நெக்ஸ்ட்டு நான் 1 ஹவரில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறேன். 1 ஹவரில் நம்மளுக்கு ப்ரீவியஸாக ஸோ நம்ம 6 ஓ கிளாக் இந்த ஏரியாவில் தான் எடுத்தோம். இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கு. கிளியராக டவுன் ஆகி அப் ஆகி அகெயின் டவுன் ஆகி அப் ஆகி இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ பை சைடு வந்து திரும்பிக்கிட்டு இருக்கு 1 ஹவரில். நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண வந்து 5 மினிட்ஸ் அப்படின்ற டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் டேவோட லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. 4 ஹவரோட எஃபிஜியில் இருக்குது. 1 ஹவர்லையும் ட்ரெண்ட் அப்படின்ற ரிட்டர்ன் ஆகிருக்கு. இந்த 3 டைம் ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன காட்டுது, டே பை காட்டுது, 4 ஹவரும் பை காட்டுது, 1 ஹவரும் பை அப்படின்றதான் காட்டுது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக நான் இந்த இடத்துல தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி பாருங்கள், நம்ம இந்த இடத்துல கிளியராக நம்ம என்ட்ரி அப்படின்றது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். எதனால் இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கிளியரான ஒரு ஆர்டர் பிளாக். பட் ஆனால் நம்ம டார்கெட் வந்து ஒரு ஹையான டார்கெட் வச்சுருந்தோம். இந்த ட்ரேட் வந்து எனக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் ட்ரேடு தான். பட் நான் வந்து இந்த ட்ரேடில் வந்து 1:8 கிட்டக்க நான் ஏம் பண்ணியிருந்தேன். பட் நான் ஏம் பண்ண அளவுக்கு 1:8 அப்படின்றது போகலை. பட் நம்மளுக்கு யூஸ்வலாக கிடைக்கிற அந்த 1:2 ரேஷியோ இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள் 1:2.6 அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு மூவ்மெண்ட் நடந்திருக்கு. இதோட ப்ரீவியஸ் ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். மார்க்கெட் வந்து இதோட டைம், இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த டைம் வந்து 6:19. இப்போ 6:19 இந்த இடத்துக்கு கீழே கரெக்டாக இந்த கேண்டில் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு 1:2.6 அப்படின்ற அளவுக்கு மூவ் ஆயிருக்கு. பட் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1:2 அப்படின்ற ரேஞ்சு தான். நம்ம இந்த இடத்துல ஒரு அதிகமான டார்கெட் வச்சதுனால நான் என்னோட ஸ்டாப் லாஸை வந்து அப்படியே பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இந்த ட்ரேட் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட். இது மாதிரி நீங்களும் வந்து ரியல் டைம் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.